ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஆஃபீஸில் ரம்யா அழுதுகிட்டு இருந்தா கான்ஃபரன்ஸ் ரூம்குள்ள ஒரு லேப்டாப் முன்னாடி. நான் ரம்யா ஏன் அழறா, அவளை அழ வைக்க, அதாவது அவளுக்கு ஏதாவது பிரச்சனைனா அவளுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ரூமுக்குள்ள உள்ள வரலாமா கேட்டு போனேன். அதை கேட்டு ரம்யா இன்னும் அழ ஆரம்பிச்சிட்டா. தப்பு ஏன் மேல் தான். நான் உள்ள வரலாமான்னு கேட்கறத கெத்தா இங்கிலீஷ்ல கேட்கலான்னு சொல்லிட்டு எஸ் கிஸ் மீ அப்படின்ட்டேன். அதை கேட்டு ரம்யா அப்படியே ஷாக் ஆயிட்டா. என்னது நீ என்ன கிஸ் பண்றியா அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ரம்யா அழுததுக்கு காரணம் என்னன்னா, அவ லேப்டாப்ல ஹெச்ஆர் கிட்ட பேசிட்டு இருந்தா. ஹெச்ஆர் வந்து ரம்யா ஒரு டீம் லீடர், அவளை ஃபயர் பண்றேன்னு சொல்றாங்க. அதனால தான் அழுதுட்டு இருந்தா. இந்த ரம்யா கிட்ட நான் எஸ்கிஸ் மீன்னு சொல்லி இன்னும் அழ வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நான் ரம்யா கிட்ட சொன்னேன், இப்படி ஆஃபீஸ்ல நீ டீம் லீடரா இல்லைன்னா என்ன, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னோட ஃபேமிலி லீடரா நீ மாறி குடும்ப தலைவியா இருக்கலாமே அப்படின்னு. அதுக்கு ரம்யா வந்து என்ன பலார்னு அரைஞ்சிட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் தான் ரேகா சொல்றா, எஸ்கிஸ் மீன்னு சொல்லக்கூடாதான், எக்ஸ்கியூஸ் மீன்னு சொல்லணுமா. அது ப்ரொனவுன்ஸ் பண்ண கஷ்டமா இருந்தா ஒரு ஷார்ட்கட் இருக்கான். எஸ்கேயூஎஸ்இ, ஸ்கியூஸ் மீ. ஸ்கியூஸ் மீன்னு நம்ம சொன்னாலே அது வந்து எக்ஸ்கியூஸ் மீ மாதிரி தான் இருக்குமா. இந்த நிறைய பேருக்கு இந்த எக்ஸ்கியூஸ் மீ வரலன்னா ஸ்கியூஸ் மீன்னு ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி ட்ரை பண்ணலன்னா பிரச்சனையில் மாட்டிப்பீங்க. அது ஏடாகுடமாக போயிடும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. நான் ரம்யா கிட்ட ஒரு சாரி கேட்குறேன் அவளை அழ வச்சதுக்கு. பாய்.